உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி வழியாக ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களை நாம் தினந்தோறும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் 28வது பாசுரத்தையும் அதன் பொருளையும் ஆழமாய் அது சித்தரிக்கின்ற உட்பொருளையும் இன்று பார்ப்போம். குறியே இல்லாத கோவிந்தனை, நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று காடுகளில் அவற்றை மேய்த்து அங்கேயே எங்கள் உணவை உண்பவர்கள். நிறை மேய்ப்பதை தவிர வேறு அறிவென்பதே எங்களுக்கு இல்லை. அத்தகைய இடைக்குளத்தில் உன்னை பெறுவதற்கு எத்தனை புண்ணியம் செய்துள்ளோம். இறைவனே, உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது. அறியாத பிள்ளைகள் நாங்கள் உன்னிடம் உள்ள உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்ததை பொறுத்தருள்வாயாக என்றும், எங்கள் நோன்பை ஏற்று எங்களுக்கு அருள் தருவாயாக என்றும் பாடுகிறாள் இப்பாடலின் வழியே. வாருங்கள் 28வது பாசுரத்தை பார்ப்போம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உன்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் உண்பாவாய். திருப்பாவையின் 28வது பாசுரத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம். ஆயர் குலத்தவர்களாகிய நாங்கள் கன்று பசுக்களுடன் காட்டிற்குள் சென்று அவற்றை மேய்ப்பவர்கள். அந்த தொழிலை மட்டுமே செய்து அதில் மகிழும் அறிவற்றவர்கள் என்பதால் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று பாடுகிறாள் கோதை நாச்சியார். எல்லோரும் தாங்கள் பிறந்த குலத்தின் அருமை பெருமையையும் வீர தீர பராக்கிரமங்களையும் அனைவருக்கும் சொல்லி அதன் மீது கர்வம் கொள்வர். ஆனால் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து என்று தங்களை அறிவற்றவர்கள் என்று அதில் யாரும் பெருமை கூட கொள்வார்களா என்ன? இதன் காரணம்தான் என்ன? ஞான குழந்தையான கண்ணன் தங்கள் குலத்தில்தான் பிறந்தான் என்பதை தவிர வேறென்ன இருக்க முடியும் இப்படி பெருமை கொள்வதற்கு? அதிலும் தன்னை அழிக்க வந்த அசுரர்களை அழித்ததோடு அவர்களது கர்வத்தையும் சேர்த்தே அழித்து காத்தவன். அதர்மம் செய்த கௌரவர்களை வீழ்த்தி தர்மம் வெல்லும் என்பதை பாண்டவர்களின் வாயிலாக உணர்த்தி மகாபாரத யுத்தத்தின் வெற்றியை தீர்மானித்தவன் அவன். அனைத்திற்கும் மகுடமாக அஞ்ஞானக் கடலிலிருந்து அனைவரையும் மீட்டு நிலையான மோட்சம் தரும் கீதையையும் உரைத்தவன் அவன் என கண்ணன் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் ஆயர்களை மட்டுமா, மனித குலத்தையே அல்லவா பெருமை கொள்ள வைத்தது? அது மட்டுமா, இந்த ஈரேழு உலகத்திலும் ஞானத்திற்கு அதிபதியான குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவனும் இவனேதான். ஆனால் ஞானத்தை அருளும் ஹயக்ரீவருக்கு குதிரை முகம் ஏன் வந்தது என்பது தெரியுமா? அதற்கு அசரத்காசுரன் வதம் பற்றி அறிய வேண்டி உள்ளது. யார் இந்த அசரத்காசுரன்? தனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று பெருந்தவம் புரிந்தான் அவன். கடவுள், தேவர், அசுரர், மனிதர், விலங்கு என்ற எதனாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்னும் வரத்தை பிரம்மனிடமிருந்து வாங்கிய அசரத்காசுரனுக்கு தனக்களிக்கப்பட்ட வரத்தின் மீது ஐயம் ஏற்பட்டது. தன்னைத்தானே பரீட்சித்து கொள்ள முடிவு செய்தான். தனது தளபதியிடம் வாள் ஒன்றை தந்து தனது தலையை வெட்டி பிறகு மீண்டும் ஒட்டும்படி பணித்தான். வேறு வழியின்றி தலைவனது கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு வாள் கொண்டு அவனது தலையை வெட்டி மீண்டும் ஒட்ட முயன்ற போது உள்ளே நுழைந்த அசுரர் குருவான சுக்ராச்சாரியார், மூடர்களே, தலையை பொருத்தாதீர்கள். வெட்டிய தலையை ஒட்ட வைத்தால் அது அவனுக்கு மறுபிறவி. அவன் தவமிருந்து பெற்ற வரங்கள் எல்லாம் வீணாகும். மீண்டும் தவமிருந்து பெற காலங்கள் கழிந்துவிடும் என்று கூறி அருகிலிருந்த ஒரு கருப்பு நிற குதிரையின் முகத்தை வெட்டி ஒட்ட வைத்தார். குதிரை முகத்துடன் தோன்றியதால் அவனுக்கு பரியாசுரன் என்ற பெயர் வந்தது. அனைத்து உலகங்களையும் தன்வசப்படுத்தி கொடுங்கோல் ஆட்சி புரிந்தான் அவன். ஒரு நள்ளிரவில் பரியாசுரன் தேவலோகத்திற்கு படையெடுத்து வருவதை அறிந்த தேவர்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை துயிலெழுப்ப முயன்று தோற்றனர். வில்லிலிருந்து வரும் ஒளிக்கு பகவான் விழித்தெழுந்து விடுவார் என்று எண்ணிய இந்திரன் தனது வாளால் வில்லின் நாணை வெட்ட அது விபரீதமாக படுத்திருந்த பகவானின் தலையை கொய்துவிட்டது. அதே நேரத்தில் வெளியே பரியாசுரனின் போர் முரசு ஒலிக்க கேட்டு இந்திரனும் தேவர்களும் அதிர்ந்து போய் நிற்க, அப்போது அங்கே தோன்றிய தன்வந்திரி பகவான் பரியாசுரன் பெற்ற வரங்களை கணக்கிட்டு அவனை கொல்ல மிருகமும் அல்லாத தேவரும் அல்லாத சக்தியை உருவாக்க அங்கிருந்த ஒரு வெள்ளை குதிரையின் தலையை கொய்து பகவானுக்கு பொருத்தி உயிர்ப்பித்து விடுகிறார்.
பகவான் விஷ்ணு பரியாசுரனை தனது குதிரை முகத்துடன் வீழ்த்தி தேவர்களை காக்கின்றார். அது மட்டுமின்றி மது, கைடவர் ஒளித்து வைத்த வேதங்கள் அனைத்தையும் கைப்பற்றி பிரம்மனுக்கு ஞானத்தையும் புகட்டுகிறார். கல்வி, ஞானம், வீரம், செல்வம் என அனைத்தும் பெற குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவரை வழிபட வேண்டும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஞானத்தின் வடிவான பரம்பொருளே ஒரு சாதாரண மானுடனாக இடைக்குலத்தில் வந்து பிறந்தான். குறும்புகளும் பல லீலைகளும் புரிந்து வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களையும் அனுபவித்து தர்மத்தை மீறாமல் வாழ்ந்தும் காட்டி இயல்பான மனிதனாக இறைவன் வாழ்ந்த அவதாரம்தான் கிருஷ்ணாவதாரம். அதனால்தான் அவனுக்கு தன் அவதாரங்களிலேயே மிகவும் பிடித்தது கிருஷ்ணாவதாரம் என்று சொல்லுகிறார் இறைவன். அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரமே பிடிக்கும் என்பது போல் நாமங்களில் கோவிந்தா என்ற நாமமே மகிழ்ச்சி அளிக்கிறது என்கின்றான் மாயக்கண்ணன். அந்த பெயரில் அப்படி என்னதான் உள்ளது பார்ப்போமா? கோவிந்தா என்ற சொல் மட்டுமே அவனது 10 அவதாரங்களையும் குறிக்குமாம். கோ என்றால் உலகம், விந்தன் என்றால் காப்பாற்றுபவன், இந்த உலகத்தின் உயிர்களையெல்லாம் காப்பாற்றுபவன் என்று பொருளாம். கோ என்பதற்கு வேதம் என்றும் பொருளுண்டாம். வேதத்தை மீட்டு தந்த மச்சாவதாரத்தையும் கோவிந்தம் குறிக்கின்றது. அடுத்து கோ என்றால் பர்வதம் என்ற பொருளும் உண்டு. மலையை தாங்கிய கூர்மாவதாரத்தையும் கோவிந்தம் நினைவூட்டுகின்றது. பூமியையும் கோ எனலாம். கோவிந்தா எனும்போது பூமியை தனது கொம்பினால் தூக்கிய வராக அவதாரமும் மனதில் தோன்றுகின்றது. நரசிம்மனுக்கும் வாமனனுக்கும் பரசுராமனுக்கும் கோவிந்தன் என்பது மற்றொரு பெயரே. கோ என்றால் ஆயுதம். சமுத்திரத்து நீரை சரித்து பூமியை கலப்பையால் இழுத்ததால் பலராமனுக்கும் கோவிந்தன் என்று பெயராயிற்று. கோ என்றால் பசு. பசுவை ரட்சித்தவன் என்பதால் கண்ணனுக்கும் கோவிந்தன் என்ற பெயராம். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலும் கோவிந்த நாமம் ஒலிக்கின்றது. கோவர்த்தன மலையை தூக்கிய காரணத்தால் கண்ணனுக்கு கோவர்த்தனன் என்ற பெயர் சூட்டி பட்டாபிஷேகம் செய்தான் இந்திரன். அப்படிப்பட்ட ஞானத்தின் தெய்வமான குறை ஒன்றுமில்லாத கோவிந்தனை தொழுது வணங்கினால் அவனது 10 அவதாரங்களையும் ஒன்று சேர்த்து வணங்கிய பலன் கிட்டும். இதையே குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் ஒன்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்று நம்மாழ்வார் பாடிட, அதனை நன்குணர்ந்த கோதை குறைகள் அனைத்தையும் தீர்த்திடும் கோவிந்த நாமவாழியை பாடி மகிழ்ந்திட 28ஆம் நாளன்று நம்மையெல்லாம் அழைக்கின்றாள். நன்றி, வணக்கம்.